ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டம் பொது தமிழில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 5ல் 3வது டாபிக் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இலங்கையில் உள்ள கண்டியில் 1917ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் கோபால மேனன், தாயார் பெயர் சத்யபாமா. இருவருக்கும் 5வது மகனாக எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு 2 வயதாக இருக்கும்பொழுது தந்தையார் இறந்துடுறாரு. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்தது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, குடும்பத்தோட தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்துடுறாங்க. எம்ஜிஆரை ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க அவங்க தாயார். ஆனால் பள்ளி படிப்பை அவர் முழுமையா தொடர முடியவில்லை, வறுமையின் காரணமாக. எதிர்பாராத விதமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு நாடகத்துறையில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொஞ்சம் சின்ன சின்ன வேடத்தில் நடிச்சு அவர் ஒரு நல்ல நிலைக்கு வர்றாரு. அப்போதுதான் அண்ணாவுடைய பேச்சால ராமச்சந்திரன் அவர்கள் கவரப்படுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் தமது நடிப்பு கலையும் அரசியலையும் தன் இரு கண்களாக கருதி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த படத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா பாமர மக்களை கவரும்படியாக அந்த படங்கள்லாம் அமைந்திருந்ததுனால அவர் அதிகப்படியான மக்கள் தம் வீட்டில் ஒருவராக கருதினார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் வைத்த பேரு புரட்சி நடிகர் என்றும் மக்கள் திலகம் என்றும் போற்றினர். அண்ணாவின் நெஞ்சம் கவர்ந்தவராக எம்ஜிஆர் விளங்கியிருக்காரு. அறிஞர் அண்ணா இதயக்கனி என எம்ஜிஆரை புகழ்ந்திருக்காரு. ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் மட்டும் இல்லாமல் அரசியலிலும் 1963ஆம் ஆண்டு சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினரானார். அதுக்கப்புறமா 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1972ஆம் ஆண்டு தாம் இருந்த அந்த இயக்கத்தில் இருந்து புதிய ஒரு கட்சி தொடங்குறாரு. அதுக்கப்புறமா 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற, அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்காரு. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருடைய பணியை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் பட்டத்தை வழங்கி அவருக்கு சிறப்பு சேர்த்துள்ளது. எம்ஜிஆர் அவர்கள் வறுமை, பசி, கொடுமை ஆகிய இரண்டையும் இளம் வயதிலேயே அறிந்திருந்தார். அதனாலதான் அவரு பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டத்தை தொடக்க பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அனைவரும் பயனளிக்கும் வகையில் சத்துணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினார். புரட்சி தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் 24/12/1987ஆம் நாள் அன்று இயற்கை எழுதினார். எம்ஜிஆருடைய உடல் சென்னை மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களின் பணியை பாராட்டி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இந்திய மாமணி 1988ஆம் ஆண்டு அவருடைய மறைவுக்கு பின் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் எனும் அவர் நடித்த திரைப்பட பாடலுக்கு அவரே சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். பாடப்பகுதியில் கொஸ்டின் எதுவுமே கொடுக்கல, இருந்தாலும் அந்த ஒவ்வொரு லைன் பை லைனாக படிச்சோம் இல்லையா, ஒவ்வொன்றுமே முக்கியமான வரிகள்லாம் அதிகமாக இருக்குது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர், அதை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் எப்போ பிறந்தாரு, எப்போ இறந்தாரு, அவருக்கான அந்த விருது, அதாவது பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.